மறுபடியுமாக இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நேயரே, உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். எரேமியா தீர்க்கதரிசி போல நமக்கு கொடுக்கப்பட்ட பணியை சரியாக செய்வதில் தீவிரமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். அப்படி செய்ய இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சி உதவி புரியும் என்று நம்புகிறோம். ஆம், வேத வசனங்களே நாம் நடக்கும் பாதைக்கு தீபமாக இருக்கிறது. நம்மை சரியான பாதையில் நடத்துவது வேத வசனங்களே. அதை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டியது நம் கடமை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நிகழ்ச்சியிலே நாம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை சிந்தித்தோம். அங்கே எரேமியா பெற்ற அழைப்பையும் தேவன் ஊழியத்திற்காக கொடுத்த கட்டளையும் சிந்தித்தோம். எரேமியா வாலிபனாயிருந்த காலத்திலே தேவன் அவரை அழைத்தார். அப்பொழுது ஒருவேளை அவருக்கு 20 வயது இருந்திருக்கலாம். அது மட்டுமல்ல, அதே காலத்தில் யூத ஜனங்களை ஆளுகை செய்த ராஜாவான யோசியாவும் ஒரு இளைஞன். அவருக்கு சுமார் 21 அல்லது 22 வயது இருந்திருக்கலாம். இப்பொழுது இஸ்ரவேல் தேசத்திலே 2 இளைஞர்கள் இருக்கிறார்கள். வாலிபனான அரசன், வாலிபனான தீர்க்கதரிசி. தேவன் எரேமியாவை அழைத்த பொழுது அவர் அந்த அழைப்பிற்கு திறமையற்றவராக, தகுதியற்றவராக உணர்ந்தார். ஒரு தீர்க்கதரிசி என்னும் பொறுப்பை நிறைவேற்ற தான் அந்த அளவு தகுதி உள்ளவன் இல்லை என்று ஆண்டவரிடத்திலே சாக்கு போக்கு சொல்ல விரைந்தார். ஆனால் தேவனோ அவருக்கு பதில் கொடுக்கும் பொழுது, என்னுடைய வார்த்தைகளை உன் வாயில் நான் போடுவேன், நீ தேவனுடைய வார்த்தையை சொன்னால் போதும், நீ சொந்தமாக எதுவும் பேச தேவையில்லை என்பதை தெளிவுபடுத்தினார். எரேமியா 2ஆம் அதிகாரம் முதல் 6ஆம் அதிகாரம் வரை உள்ள சம்பவங்கள் எரேமியாவின் ஊழிய காலத்தின் முதல் 5 ஆண்டுகளிலே நடைபெற்றவை. யோசியா ராஜா ஆட்சி செய்த 13வது ஆண்டு முதல் எரேமியா தனது ஊழியத்தை துவங்கினார். எருசலேம் தேவாலயத்திலே நியாயப்பிரமாண புத்தகம் கண்டெடுக்கப்படுவதற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்னதாக எரேமியா இந்த செய்தியை கொடுத்தார். 7ஆம் அதிகாரம் முதல் 9ஆம் அதிகாரம் வரை உள்ள பகுதியில் எருசலேமின் ஆலயம் சுத்திகரிப்பு தொடர்பானதும் நியாயப்பிரமாண புத்தகம் கண்டெடுக்கப்பட்டதையும் நாம் பார்க்கலாம். சரி, இது யோசியா ராஜா ஆட்சியின் 18வது ஆண்டு காலமாகும். நியாயப்பிரமாண புத்தகம் கண்டெடுக்கப்பட்ட பின் ஏற்பட்ட சீர்திருத்தம் மற்றும் மறுமலர்ச்சியின் காலத்திலே கொடுக்கப்பட்ட செய்தி தான் 7 முதல் 9 அதிகாரங்களிலே நாம் பார்க்கிறோம். அங்கே நடைபெற்ற மறுமலர்ச்சி மேலோட்டமான ஒன்றாய் இருந்தது. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கொடுக்கப்பட வேண்டிய அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. கர்த்தருக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, எந்த ஒரு இடத்திலும் கர்த்தருடைய வசனத்திற்கு கொடுக்கப்பட வேண்டிய முக்கியத்துவம் கொடுக்கப்படாமல் உண்மையான சீர்திருத்தமோ உயிர் மீட்சியோ ஏற்பட முடியாது. எரேமியாவின் புத்தகத்தை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த காலத்தின் சரித்திரத்த பின்னணியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு அந்த குறிப்பிட்ட காலத்தின் சரித்திர புத்தகங்களையும் தீர்க்கதரிசிகளின் புத்தகங்களையும் சேர்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் 2 நாளாமும் 34ஆம் அதிகாரத்தை சற்றே படிப்போம். முதல் 2 வசனங்களை பாருங்கள். 2 நாளாமும் 34, 1, 2. யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாயிருந்து 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் வலது இடதுபுறமாக விலகாமல் நடந்தான். யூதா ராஜ்யத்தின் விளக்கு அணைந்து போகும் நேரத்தில் குறிப்பிடத்தக்க ஒரு ராஜா அரசாண்டான். தொடர்ந்து கவனியுங்கள். 2 நாளாமும் 34ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவன் தன் ராஜ்யபாரத்தின் 8ஆம் வருஷத்தில் தான் இன்னும் இளவயதாயிருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து 12ஆம் வருஷத்தில் மேடைகள், தோப்புகள், சொரூபங்கள், விக்கிரகங்கள் ஆகிய இவைகள் அற்றுப்போகும்படி யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்கினான். இந்த காலகட்டத்தில் தான் எரேமியாவின் முதல் 5 ஆண்டு தீர்க்க தரிசன ஊழியம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து வாசிக்கிறேன், கவனியுங்கள். 2 நாளாமும் 34, 4 முதல் 8 வரை. அவனுக்கு முன்பாக பாகால்களின் பலிபீடங்களை இடித்தார்கள். அவைகளின் மேலிருந்த சிலைகளை வெட்டி விக்கிரக தோப்புகளையும் வார்ப்பு விக்கிரகங்களையும் வெட்டு விக்கிரகங்களையும் உடைத்து நொறுக்கி அவைகளுக்கு பலியிட்டவருடைய பிரேத குழிகளின் மேல் தூவி பூஜாசாரிகளின் எலும்புகளை அவருடைய பீடங்களின் மேல் சுட்டெரித்து இவ்விதமாய் யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரித்தான். அப்படியே அவன் மனாசே, எப்ராயிம், சிமியோன் என்னும் பட்டணங்களிலும் நப்தலி மட்டும் பாழான அவைகளின் சுற்றுப்புறங்களிலும் செய்தான். அவன் இஸ்ரவேல் தேசம் எங்கும் உள்ள பலிபீடங்களையும் விக்கிரக தோப்புகளையும் தகர்த்து
விக்கிரகங்களை நொறுக்கி தூளாக்கி எல்லா சிலைகளையும் வெட்டி போட்ட பின்பு எருசலேமுக்கு திரும்பினான். அவன் தேசத்தையும் ஆலயத்தையும் சுத்திகரித்த பின்பு அவன் தன் ராஜ்யபாரத்தின் 18ஆம் வருஷத்திலே அத்தாலியாவின் குமாரனாகிய சாப்பானையும் நகர தலைவனாகிய மாசையாவையும் யோவாகாசின் குமாரனாகிய யோவாக் என்னும் மந்திரியையும் தன் தேவனாய கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்க்கும்படிக்கு அனுப்பினான். ஆம், இந்த காலகட்டத்தில் தான் எருசலேம் தேவாலயம் சுத்திகரிக்கப்பட்டு கர்த்தர் மோசேக்கு கொடுத்த நியாயப்பிரமாண புத்தகத்தை பிரதான ஆசாரியனாக இல்கியா கண்டுபிடித்தான். அந்த காலகட்டத்திலே ஒருவேளை 2 நகல்கள் தான் இருந்திருக்க வேண்டும். ஒன்று அரசனுடைய கரத்திலும் மற்றொன்று பிரதான ஆசாரியனுடைய கரத்திலும் இருந்திருக்க வேண்டும். யோசியா ராஜா அரியணைக்கு வரும் முன் யூதா ராஜ்யம் யோசியாவின் தாத்தாவான மனாசே மற்றும் அவருடைய அப்பாவான ஆமானின் காலகட்டத்திலும் துன்மார்க்கத்திலே அமிழ்ந்து தேவனற்ற நிலைமையிலே காணப்பட்டது. தேவனை குறித்தோ அவருடைய வார்த்தையை குறித்தோ எந்த கருத்துமற்றவர்களாய் வாழ்ந்தார்கள். புறக்கணிக்கப்பட்ட ஆலயத்தின் குப்பைகளின் மத்தியிலே அன்று இருந்த 1 அல்லது 2 நகல்களான கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் தொலைந்து போயிற்று. ஜீவனுள்ள தேவனை மறந்து போன இந்த மக்களுக்குத்தான் எரேமியாவின் முதல் செய்தி வந்தது. இதை எரேமியா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வரை நாம் பார்க்கலாம். வேதத்தின் வேறு எந்த பகுதியிலும் இதற்கு ஒப்பான சோகமான மென்மையான பகுதியை நாம் பார்ப்பது கடினம். மறக்கப்பட்ட அவமானப்படுத்தப்பட்ட ஒரு கடவுளின் பேச்சாற்றல் நிறைந்த உண்மையான கெஞ்சுதலை இந்த பகுதியிலே நாம் பார்க்கலாம். குற்றமுள்ள தேசத்தின் மீதான அவரது கிருபையும் மனதுருக்கமும் வர இருக்கும் பயங்கரமான நாட்கள் பற்றிய எச்சரிக்கைகளுடன் கலந்து கொடுக்கப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் காணக்கூடிய உன்னதமான செய்திகளிலே இது ஒன்று. வாலிபனான யோசியா ராஜா உண்மையான மனதுடன் கடவுளை தேடினார். ஆனால் அவரிடத்திலே கர்த்தருடைய வார்த்தை இல்லை. விக்கிரக வணக்கம் கட்டாயம் தடை செய்யப்பட வேண்டும். இப்பொழுது இவருக்கு இணையாக வாலிபனான தீர்க்கதரிசி எரேமியா யோசியாவின் சவால்களை சந்திக்க அவருக்கு உற்சாகமூட்டுகிறார். எரேமியா 2ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது புறக்கணிக்கப்பட்ட யெகோவாவை குறித்து வாசிக்கிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். எரேமியா 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இள வயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கிருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தமும் அவருடைய விளைவின் முதற் பலனுமாய் இருந்தது. அதை பட்சித்த யாவரும் குற்றவாளிகளானார்கள். பொல்லாப்பு அவர்கள் மேல் வந்ததென்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் அற்புதமான ஒன்றை இங்கே செய்கிறார். எகிப்து தேசத்தை விட்டு தேவன் அவர்களை வெளியே அழைத்து வந்த பொழுது அவர்களுக்கும் தேவனுக்கும் இருந்த வசந்தகால உறவை நினைத்து பார்க்கும்படியாய் கேட்கிறார். பகலிலே மேக ஸ்தம்பத்தையும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தையும் அவர்களை பின்பற்றி வந்ததை நினைவுபடுத்துகிறார். மிகவும் பயங்கரமான அந்த வனாந்தரத்திலே வந்த பொழுது அவர்கள் தேவனை தேடினார்கள். இப்பொழுது தேவன் அதை அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார். தேவன் அவர்களுக்கு ஒரு அருமையான பூமியை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்த பின்னர் அவர்கள் அவரை விட்டு திரும்பி விட்டார்கள். வடக்கு ராஜ்யம் இவ்வாறு தேவனுக்கு விரோதமாய் வாழ்ந்த பொழுது ஓசியா சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? அவர்கள் அக்கிரமங்களில் கொழுத்து போனார்கள் என்கிறார். வசதியாய் மிக நவீன சமுதாயமாய் இருந்தவர்கள் ஜீவனுள்ள தேவனை விட்டு விக்கிரகங்களுக்கு சேவை செய்ய சென்று விட்டார்கள். பிரியமானவர்களே, அன்று துன்மார்க்கத்திலே வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இன்று நம்மை சுற்றி வாழும் சமுதாயத்திற்கும் எவ்வளவு ஒற்றுமை இருக்கிறது இல்லையா? மேல் நாடுகளிலே ஒரு காலத்திலே வேத வசனங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்று தேச தலைவர்களும் திருச்சபை தலைவர்களும் வசனங்களை விட்டு அதிக தூரம் போய்விட்டார்கள். நாமும் கர்த்தருடைய வசனத்தை விட்டு எவ்வளவு தூரத்திலே இருக்கிறோம்? பணம் என்னும் விக்கிரகத்தின் பின்னாலே செல்கிறவர்கள் எத்தனை பேர்? ஸ்டாக் மார்க்கெட் தான் இன்று முக்கிய செய்தியாய் இருக்கிறது. இந்த காலகட்டத்தின் தெய்வமே பணம்தான். அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே நாம் பார்ப்பது போல, அன்று எபேசு பட்டணத்திலே அவர்கள் வியாபாரம் பாதிக்கப்பட்டதால் எபேசியருடைய தியானாலே பெரியவள் என்று சத்தமிட்டார்கள். எல்லாருக்கும் பணம் முக்கியமானது. தேவனை மறந்து விட்டார்கள். ஆனால் தேவன் என்ன சொல்கிறார்? நான் உங்களை நினைவில் வைத்திருக்கிறேன், நான் உங்களை மறக்கவில்லை என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் எவ்வளவு கிருபை நிறைந்தவர்! அவருடைய இரக்கத்தை சற்றே எண்ணி பாருங்கள்.
இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருந்தது. நீங்கள் கடந்த காலத்தில் எப்படி இருந்தீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் எனக்கு சொந்தமானவர்களாக இருந்தீர்கள். நான் உங்களை வழிநடத்தினேன். நீங்கள் என்னை பின்பற்றினீர்கள். ஆனால் இப்பொழுது என்ன ஆயிற்று? இதுதான் கர்த்தரின் கேள்வி. எரேமியா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யாக்கோபின் குடும்பத்தாரே, இஸ்ரவேல் குடும்பத்தின் வம்சங்களே, நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். 10 கோத்திரங்கள் அசீரியரால் சிறைபிடிக்கப்பட்டு போனாலும் அவர்கள் அனைவரும் ஆங்காங்கே இருந்தார்கள். அவர்கள் இங்கிலாந்து தேசத்திற்கும் அமெரிக்கா தேசத்திற்கும் செல்லவில்லை. இப்பொழுது கர்த்தர் யாக்கோபின் குடும்பத்தாரைத்தான் அழைக்கிறார். அனைத்து இஸ்ரவேல் ஜனங்களும் அதில் அடங்குவார்கள். அவர்கள் அசீரியரின் சிறையிருப்பிலே இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த செய்தி சொல்லப்படுகிறது. 5ஆம் 6ஆம் வசனங்களை பாருங்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினவரும் அவாந்தர வெளியும் பள்ளங்களும் உள்ள தேசமும் வறட்சியும் மரண இருளுமுள்ள தேசமும் ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியிராமலும் இருக்கிற தேசமுமான வனாந்தரத்தில் எங்களை நடத்தினவருமாய கர்த்தர் எங்கே என்று உங்கள் பிதாக்கள் கேளாமல் என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். எந்த சந்தேகமுமின்றி வேதத்தில் உள்ள மிக முக்கியமான ஒரு பகுதி இது. தேவன் அவர்களை எப்படி சந்தித்து பேசுகிறார் என்பதை கவனித்தீர்களா? என்னை விட்டு தூரப்பட்டு போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள் என்று கேட்கிறார். பிரியமான சகோதரனை சகோதரியே, இந்த நாட்களிலேயும் கர்த்தர் கொடுத்த காரியங்களை குறித்து அக்கறை இல்லாமல் போவதற்கு அவர் நமக்கு என்ன தவறு செய்தார்? நாம் ஏன் அவருக்கு சேவை செய்யாமல் இருக்கிறோம்? தேவனிடத்திலே அநீதி உண்டா? தவறான ஏதாவது காரியத்தை அவர் நமக்கு செய்திருக்கிறாரா? உங்கள் பெற்றோர் என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள் என்று கர்த்தர் கேட்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அன்று 40 ஆண்டுகளாக கடந்து வந்த அந்த தேசத்திற்குள் இன்றும் யாரும் பிரவேசிக்க விரும்புவதில்லை. இன்று செல்கிற சுற்றுலா பயணிகளும் அந்த பாலைவனத்தின் எல்லைக்கு போய்விட்டு திரும்பி விடுகிறார்கள். ஆனால் அந்த பயங்கரமான வனாந்தரத்திலே தேவன் அவர்களை 40 ஆண்டு காலம் பொறுப்பெடுத்து பாதுகாத்தார். கவனிங்கள், எரேமியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கிறேன். செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன். ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவருப்பாக்கினீர்கள். சுற்றுப்புற சூழலை குறித்து இன்று பல காரியங்களை கேள்விப்படுகிறோம். நமது ஊரை சுத்தப்படுத்த வேண்டும், உண்மைதான், நல்லதுதான். ஆனால் மனிதனுடைய வாழ்க்கை அசுத்தம் நிறைந்ததாய் இருக்கிறது. உண்மை இல்லை, ஒழுக்கம் இல்லை, குணநலன்கள் கெட்டு போயிருக்கிறது. இங்கே கர்த்தர் அதை குறித்து தான் பேசி கொண்டிருக்கிறார். தேவனுடைய பூமியை அவர்கள் கெடுத்து போட்டார்கள். அங்கே அவர்கள் ஒரு சாட்சியாய் இருப்பார்கள் என்று தேவன் விரும்பினார், அவர் எதிர்பார்த்தார். ஆனால் தங்களுக்கு முன்னிருந்த ஜனங்களைப் போலவே கேடு கெட்டவர்களானார்கள். சுற்றுப்புற சூழ்நிலை குறித்து முயற்சி எடுக்கிற சகோதரனை சகோதரியே, நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை எந்த அளவு பரிசுத்தமாயிருக்கிறது? தொடர்ந்து எரேமியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர்கள் சொல்லாமலும் வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமலும் இருந்து மெய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். தீர்க்கதரிசிகள் பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி வீணானவைகளை பின்பற்றினார்கள். ஆவிக்குரிய தலைவர்களை பொறுப்புள்ளவர்களாக தேவன் கேட்கிறார். இன்றும் பிரச்சனைகள் சபைகளில் இருந்துதான் ஆரம்பமாகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விழுந்து போகும் தேசமே மற்ற காரியங்களிலேயும் விழுந்து போகிறது. கள்ள போதகங்களுக்கு இடம் கொடுக்கும் பொழுது மக்களின் ஒழுக்க நெறி கெட்டு போகிறது. பின் அரசியலிலும் குழப்பம் உண்டாகிறது. ஒவ்வொரு மாபெரும் தேசங்களும் கீழாய் செல்வதற்கு இதுதான் படிக்கட்டுகளாக இருந்திருக்கிறது. கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர்கள் சொல்லக்கூடாது. வேதத்தை கற்றுக் கொடுக்கிற போதகர்கள் தேவனுக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும். மற்ற பணி செய்கிற விசுவாசிகளும் கூட கர்த்தருடைய வார்த்தையை அறிய வேண்டியபடி அறிய வேண்டும். இதை சொல்வதே வேதனையாயிருந்தாலும் இதுதான் உண்மையாயிருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தை அறியாதவர்கள் எப்படி கர்த்தரை அறிந்து கொள்ள முடியும்? கடவுளை அறிந்து கொள்ள அவருடைய வார்த்தையை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், எரேமியா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆதலால் இன்னும் நான் உங்களோடே வழக்காடுவேன், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளோடும் வழக்காடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே கர்த்தர் சொல்வது என்ன? உங்களை நான் விட்டுவிடப் போவதில்லை, தொடர்ந்து உங்களோடு நான் உறவாடப் போகிறேன். இது எத்தனை அருமையான ஒரு காரியம் இல்லையா? வசனம் 13 பாருங்கள்.
என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் 2 தீமையான காரியங்களை செய்தார்கள். முதலாவது, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய யெகோவா தேவனை புறக்கணித்து விட்டார்கள். இரண்டாவதாக, தங்களுக்கு தாங்களே தொட்டிகளை உண்டாக்கி கொண்டார்கள். ஆனால் அவை வெடிப்புள்ள தொட்டிகள், தண்ணீரை தேய்க்க வைக்க முடியாத தொட்டிகள். பிரியமானவர்களே, இன்று நம்மிலேயும் எத்தனை பேர் நமக்கு நாமே தொட்டிகளை உண்டு பண்ணி கொண்டு அது நமது தாகத்தை தீர்க்கும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது தாகத்தை தீர்க்காது. உலகத்தில் முக்கியமானது என்று நீங்கள் தேடி அலையும் எதுவும் உங்களுக்கு திருப்தி தராது. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைகிறதில்லை. செல்வப்பிரியன் செல்வத்தினால் திருப்தி அடைகிறதில்லை. தொடர்ந்து கர்த்தர் அவருடைய பின்வாங்குதலை குறித்து அவர்களோடு பேசுகிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். எரேமியா 2:19. உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். நீ உன் தேவனாய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்பான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று சேனைகளின் கர்த்தராய ஆண்டவர் சொல்லுகிறார். 3வது அதிகாரத்தை பார்த்தால் வேத புத்தகம் முழுவதும் பின்வாங்கி போவதை குறித்து சொல்லப்பட்டிருப்பதற்கு இணையாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், இது கர்த்தருக்கு முக்கியமான ஒன்று. 2ஆம் அதிகாரத்தின் மீதி பகுதியிலே விக்கிரக ஆராதனைக்கு எதிரான தேவனுடைய விவாதத்தை பார்க்கிறோம். இதே கருத்துக்கள் தான் 3வது அதிகாரத்திலும் தொடர்ந்து செல்கிறது. இந்த வசனங்களை நான் வாசிப்பதை விட நீங்கள் தனியாக உங்கள் வேத புத்தகத்திலே வாசிப்பது மிகவும் சிறந்தது என்று எண்ணுகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தை நீங்கள் வாசிக்க உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இது எவ்வளவு அற்புதமான செய்தியாக இருக்கிறது என்பது ஆச்சரியமானதாக இருக்கும். இங்கே சுவாரஸ்யமான ஒரு சத்தியம் உண்டு. எப்பொழுது மனிதன் தேவனை புறக்கணிக்கிறானோ அப்பொழுது அவன் தனக்கென ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி கொள்கிறான். மனிதர்கள் தங்களுக்கு சொந்தமான விக்கிரகங்களை உண்டு பண்ணும் பொழுது அவர்கள் எப்படி விரும்புகிறார்களோ அவ்வண்ணமாகவே அதை உருவாக்கி கொள்கிறார்கள். அதாவது அந்த தெய்வத்தினுடைய எதிர்பார்ப்புகளை அவர்களால் சந்திக்கக்கூடியதாய் அதை உருவாக்குகிறார்கள். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால் பழைய மனித சுவாபமே இங்கே வெளிப்படுகிறது. நமது வாழ்க்கையிலே நாம் பின்வாங்கி செல்லும் சமயங்களிலெல்லாம் கர்த்தர் நம்மை தேடி வருகிறார். மிக அன்போடும் கரிசனையோடும் நம்மை மனம் திரும்ப அழைக்கிறார். நாம் அவரை விட்டுவிட்டதற்கான காரணம் என்ன என்று கேட்கிறார். அது மட்டுமல்ல, கடந்த நாட்களிலே அவர் நமக்கு செய்த நன்மைகளை நமக்கு நினைப்பூட்டுகிறார். அவர் நம் வாழ்க்கையிலே செய்த அற்புதங்கள், நம் வாழ்க்கையிலே அவர் தந்த வெற்றிகள், அவர் நமக்கு தந்த ஆசீர்வாதங்கள் எத்தனை எத்தனை இல்லையா? அவைகளை நாம் மறந்து விட்டோமா? இதைத்தான் அவர் நினைப்பூட்டுகிறார். இன்று நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அவரை விட்டு நமக்கு சிற்றின்பம் தரும் வேறு எதையாவது நாம் தெரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொண்ட உம்முடைய வசனங்களுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ஐயா. இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் நீர் வைத்திருந்த மாபெரும் அன்பை போல இன்று எங்களையும் நீர் நேசிக்கிறீர் என்பதை உணர்ந்து கொண்டோம். நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து உம்முடைய அன்பை நாங்கள் புரிந்து கொண்டவர்களாக உம்மை வைக்க வேண்டிய இடத்திலே நாங்கள் வைத்திருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். உம்மை வைக்க வேண்டிய இடத்திலே வேறு எதையாவது நாங்கள் வைத்திருப்போம் என்றால் அதையும் நாங்கள் உணர்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். நாங்கள் தொடர்ந்து உண்மையாய் உம்மை நேசிக்கவும் உம்மையே பின்பற்றவும் தூய ஆவியானவர் எங்களோடு இடைபட வேண்டும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தீர்க்கதரிசி ஆகிய எரேமியா மூலமாய் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை நாம் கவனித்து கேட்டோம். இதை கேட்கும் பொழுதே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நினைவுபடுத்தின காரியங்கள் என்ன? சற்றே சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிற காரியங்களிலே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எதை செய்தாலும் இஸ்ரவேலின் அக்கிரமத்தின் கரைகள் கர்த்தருக்கு முன்பாக இருக்கும் என்று கர்த்தர் கூறினார். எதை செய்தாலும் இஸ்ரவேலின் அக்கிரமத்தின் கரைகள் கர்த்தருக்கு முன்பாக இருக்கும் என்று கர்த்தர் கூறினார். ஆப்ஷன் ஏ,
தண்ணீரில் கழுவினாலும், ஆப்ஷன் பி காணிக்கை செலுத்தினாலும், ஆப்ஷன் சி உவர் மண்ணினால் கழுவி. இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான நேயரே, இன்றைய தியானம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். கர்த்தரின் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை பார்த்தோம். ஆம், வார்த்தை எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இங்கு எரேமியா கர்த்தரின் வார்த்தை தனக்கு சொல்லப்பட்டபடி கொடுப்பதில் குறியாக இருந்தான். அதே மனம் கொண்ட அரசனோடு கைகோர்த்து தேசத்தில் ஒரு பெரிய சீர்திருத்தம் உண்டாக்க முடிந்தது. அது மட்டுமல்ல, எழுப்புதல் உண்டாக வெளிப்படையான மாறுதல்கள் போதுமானதாக இருக்காது. இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்வில் அதை நாம் பார்க்கலாம். துன்பங்கள் வரும்போது தேவன் அருகில் வருவதும், துன்பங்கள் விலகியவுடன் விக்கிரகங்கள் பின்னால் செல்வதும் அவர்கள் வழக்கமாக இருந்தது. காரணம், இருதயத்தில் மாற்றம் இல்லாததுதான். ஆம் பிரியமான நேயரே, நம் சபைகளில் சீர்திருத்தம் மற்றும் எழுப்புதல் உண்டாக ஜெபம் மட்டுமல்ல, மக்களின் மனதில் பாவ உணர்வை உண்டாக்கும் கர்த்தரின் வார்த்தைகளும் மிக முக்கியம் என்பதை அறிந்து கொண்ட நாம் அதையே நம் வாழ்வில் கடைபிடிக்க தேவன் கிருபை செய்வாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். தெய்வ வாக்கு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். எண்ணாகமம் 6:24-25.